திருச்சி மாநாடு, திரிஷா மாநாடு, அது அப்படிதான் அவங்க மூமெண்ட் இருக்கு. இல்லைன்னா யாராவது கொஞ்சமாச்சும் 28 வருஷம் வாழ்ந்த ஒரு பெண்ணோட நீ என்னடா வாழ்ந்தன்னு நான் கேட்குறேன். நீ என்ன வாழ்ந்த? 28 வருஷம் வாழ்ந்த பெண்ணை போயிட்டு நீ அசிங்கப்படுத்துறிய, அது ஐட்டம்னு போடுறிய, போடலாமா? எவ்வளோ தப்பு இல்லை. 1000 முறைன்னு இருக்கட்டுமா, 1,00,000 முறைன்னு இருக்கட்டும். நீ இது வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை என்ன? எப்படி ஒரு நாளில் மனசு வரும் சொல்லுங்க? என்னடா நடக்குதுங்க? நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கம்மா. ஒரு ஒரு காதலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முன்னாடி ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் சொல்லிடுவோம். இவங்க முதல்ல கில்லி படத்தில் வராங்க, சரிங்களா? படத்தில் சொல்கிறேன், கில்லி படத்தில் இவங்க இணைகிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பாச்சி படத்தில் இவங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் 2 படம் ஹிட்டு, 2 படம் ஃப்ளாப். குருவி வந்து ஆதி, 2 படம் வந்து ஃப்ளாப். ஃப்ளாப் ஆன உடனே இவங்க என்ன செய்கிறாரு கேட்டால், ஒரு அசின் கிட்ட பாயிறாரு. அசின்கிட்ட பாயிறாருன்னா என்ன, அசினை வச்சு வந்து 2 படம் கொடுக்குறாரு. போக்கிரின்னு ஒரு படமும், லியோ படம். இதில் வந்து குத்தாட்டம் போட்டாங்க லியோ கோட்டில். ஸோ லியோ படத்தில் முதல்ல வந்து இவர் வந்து அந்த காட்சியை வந்து அதாவது என்ன, அந்த லிப்லா காட்சியை திணிக்கப்படுற காட்சி. அது பிளான் பண்ணியே பண்ணுறது. விஜய் வீழ்த்தணுன்றதுக்காகவே வந்து, இல்லைன்னா வந்து டீனேஜ் வயதுள்ள ஒரு கப்புள்ஸ் வந்து அந்த டீனேஜ் பையன், அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் பையனுக்கு அப்பா அம்மா. அப்போ வந்து எந்த ஒரு கதாநாயகனும் வந்து யோசிப்பானலாமா, ஒரு டீனேஜ் வயசு இருக்குன்னு சொன்னால் அவன் எப்படி லிப்லாக் பண்ண முடியும்? அந்த காட்சியை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அப்படி ஒரு காட்சியை வச்சு வந்து அவங்கள டெம்ட் ஆக, யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மா வந்து சங்கீதா வந்து காயப்படுத்துறது தான் அது நோக்கம். அதில் தான் சர்ச்சை அதிகமாகி தான் அவங்க என்ன செய்கிறாங்க, லண்டன் போயிடுறாங்க. இப்போது பெண் குழந்தை அங்கே இருக்கிறதுல படிக்கல, அங்கே போயிடுறாங்க. இந்த கேப் வந்து இவங்க இன்னும் ஈஸியாக பயன்படுத்திக்கிறாங்க. யார்? த்ரிஷா.